I want my home to be like that. என்னுடைய குடும்பம் அப்படி இருக்க விரும்புகிறேன். The news goes around the locality that Jesus is living here. இயேசு இங்கே வசிக்கிறார் என்றதான செய்தியானது அவர்கள் பரம்பி செல்ல வேண்டும். It's not only brother Zach living here, Jesus is living here. இங்கே brother Zach மட்டும் இங்கே வசிக்கவில்லை, இயேசுவும் இங்கே வசிக்கிறார். Will you pray that for your house? உங்களுடைய குடும்பத்தை குறித்து இந்த ஜெபத்தை நீங்கள் செய்வீர்களா? Lord, ஆண்டவரே, I want your presence to control everything in my house. என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னமானது கட்டுப்படுத்த வேண்டும். Anything you don't like in my house, என் குடும்பத்தில் உங்களுக்கு பிரியமில்லாத எந்த காரியமாக இருந்தாலும் throw it away. ஆண்டவரே, அதை நான் தூக்கி எறிந்து விடுகிறேன். Anything we are not supposed to do in this house, we will not do. இந்த குடும்பத்தில் எந்த காரியங்களை நாம் செய்யக்கூடாது அதை செய்ய மாட்டோம். This is your house. நம்முடைய வீடு ஆண்டவரே. Our children must live for you. எங்களுடைய பிள்ளைகள் உமக்காக வாழ வேண்டும். And as husband and wife, we are going to live with you in the middle. ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் நடுவராக இருந்து நாங்கள் இருவரும் ஆண்டவரே புருஷனும் மனைவியாக வாழ வேண்டும். I want your presence here. உம்முடைய பிரசன்னம் இங்கே இருக்க வேண்டும். So that the news will go around. அப்பொழுது இந்த செய்தி எல்லாம் பரவி செல்லும். That Jesus is living here. இயேசுவின் சமூகம் இங்கே இருக்கிறது, இயேசு இங்கே வாழ்கிறார் என்கிற செய்தி. Wouldn't that be wonderful if all of our homes become like that? எல்லா குடும்பங்களும் அப்படி ஆகிவிட்டால் எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். See how many homes there are here. இங்கே எவ்வளவு குடும்பங்கள் இருக்கிறது பாருங்கள். There must be 200-300 homes. 200-300 குடும்பங்களாவது இங்கே இருக்கும் என்று எண்ணுகிறேன். Imagine if all of our homes, the news goes around that Jesus is living in this house. இந்த குடும்பங்களில் இயேசு வாழ்கிறார் என்றதான செய்தி பல இடங்களுக்கு பரவி சென்றால், then your church will be a strong church. அப்பொழுது உங்களுடைய சபையானது வலிமையுள்ள ஒரு சபையாய் மாறும். So don't feel that I can't do anything for the church because I don't preach, I don't play the music. நான் பிரசங்கம் பண்ணுவதும் இல்லை, நான் இசைக்கருவிகளை வாசிப்பதும் இல்லை, சபைக்கு நான் என்ன செய்கிறேன் என்று சொல்ல வேண்டாம். Much more important than preaching. பிரசங்கிப்பதை காட்டிலும் முக்கியமான, much more important than the music. இசையை காட்டிலும் முக்கியமான காரியம், bring Jesus as Lord of every area of your house. உங்களுடைய குடும்பத்திலே ஒவ்வொரு பகுதியிலேயும் இயேசுவை ஆண்டவராக கொண்டு வாருங்கள். And that is the greatest ministry that you can do for your local church. உங்களுடைய ஸ்தல சபைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பெரிய ஊழியம் அதுதான். You may never preach. ஒரு காலம் பிரசங்கிக்காமல் இருக்கலாம். You may never play any instruments or lead the music. நீங்கள் இசைக்கருவியை வாசிக்காமலோ பாடல்களை நடத்தாமலோ இருக்கலாம். But the way you bring up your home, உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் கொண்டு வருகிற விதம் will make your church strong. அது உங்கள் சபையை வலிமையுள்ளதாக மாற்றும். And Jesus says, இயேசு சொல்கிறார், I have a burning zeal for your home. உங்களுடைய குடும்பத்திற்கென்று ஒரு பட்சிக்கிற வைராக்கியம் எனக்கு இருக்கிறது. Let's believe that. நாம் அதை நம்புவோம். That Jesus has a burning zeal to make your home like the tabernacle with the glory of God on it. தேவனுடைய மகிமை வந்து இறங்கின ஆசரிப்பு கூடாரத்தை போல உங்களுடைய குடும்பத்தை மாற்றுவதற்கு இயேசுவுக்கு பக்தி வைராக்கியம் பட்சித்துக் கொண்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன். Don't let the devil say no, that won't happen in your home. எல்லாம் உங்களுடைய குடும்பத்தில் நடக்காது என்று பிசாசு சொல்ல அனுமதிக்க வேண்டாம். Today I'm going to believe. ஆண்டவர், இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன். You and I are going to do this together. நீரும் நானும் சேர்ந்து இதை செய்ய போகிறோம். Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, I pray for all the homes that are here. இங்கே இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். Right across Tamil Nadu. தமிழ்நாடு முழுவதுமாக I pray that Jesus, the news will go around that Jesus is in our home. இயேசு இந்த வீட்டிலே வசிக்கிறார் என்கிற செய்தியானது பல இடங்களுக்கு பரவி செல்ல வேண்டும். ஆண்டவரே, help us, Lord. We know you are more interested in this than we are. ஆண்டவரே, நாங்கள் எந்த அளவுக்கு விருப்பமாக இருக்கிறோம் அதை காட்டிலும் அதிகமாக நீர் விருப்பமுள்ளவராக இருக்கிறீர். And we trust you, it's going to be true in our home. ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் இது மெய்யானதாய் மாறும் என்று நாம் நம்புகிறோம். And brother, sister, you say it will be true in my home. சகோதரனே, சகோதரி, சொல்லுங்கள், என் குடும்பத்தில் இது மெய்யாக போகிறது என்று சொல்லுங்கள். It will be in my home. என் குடும்பத்தில் மெய்யாக போகிறது என்று சொல்லுங்கள். Praise the Lord.